பிராண்டி செய்திகள். தூத்துக்குடிக்கு வர்றாரு ஹூண்டாய் திமிங்கலம். 33,000 கோடி முதலீட்டில் பிரம்மாண்ட கப்பல் தளம். கொரியாவுக்கு பறக்க போகும் நம்ம ஊரு இளைஞர்கள். தூத்துக்குடி இனி இந்தியாவின் மரைடைம் ஹப். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. தூத்துக்குடி மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட் செய்தி பாஸ். தென்கொரியாவோட முன்னணி நிறுவனமான HD ஹூண்டாய் நம்ம முத்துநகர்ல உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளத்தை அமைக்க போறாங்க. வெறும் ஃபேக்டரி மட்டும் இல்ல பாஸ், இது லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொண்டு வர போற ஒரு மெகா பிளான். இதோ அந்த 7 அதிரடி டெக்னாலஜி அப்டேட்கள். தூத்துக்குடி ஹூண்டாய் ஷிப்யார்ட் 7 முக்கிய தகவல்கள். 33,000 கோடி மெகா முதலீடு. சுமார் $4 பில்லியன் முதலீட்டுல இந்த திட்டம் உருவாகுது. SMFCL மற்றும் NCHITN நிறுவனங்களோட கூட்டு முயற்சியால இந்த கப்பல் கட்டும் முதலீட்டு நிதியம் நிதி உதவி செய்யுது பாஸ். கொரியாவுல ட்ரெயினிங். இந்த திட்டத்தோட செம்ம ஹைலைட்டே இதுதான். இங்க வேலைக்கு சேர்ற இளைஞர்களை தென்கொரியாவுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஹூண்டாய் தளங்கள்ல அதிநவீன பயிற்சி கொடுக்க போறாங்க. ஸ்மார்ட் ஷிப்யார்ட். இது சும்மா இரும அடிக்கிற இடம் இல்ல பாஸ். AI செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்மார்ட் கப்பல்களை இங்க தயாரிக்க போறாங்க. உள்ளூர் பயிற்சி மையம். கொரியா போயிட்டு வர்றவங்க இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியிலே ஒரு நிரந்தரமான ட்ரெயினிங் சென்டர் அமைய போகுது. கல்வித்துறையில் மாற்றம். இனி நம்ம ஊரு ITI, பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் காலேஜ்கள்ல கப்பல் கட்டுமானம், ஷிப் பில்டிங் தொடர்பான புது பாடப்பிரிவுகள் வரப்போகுது. படிச்சு முடிச்ச உடனே வேலை ரெடி. கொரிய நிறுவனங்களின் வருகை. ஹூண்டாய் கூடவே அவங்க கூட்டாளிகள் பல தென்கொரிய சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவனங்களும் தூத்துக்குடிக்கு வரப்போறாங்க. இதனால ஒரு பெரிய பிசினஸ் எக்கோசிஸ்டமே உருவாக போகுது. திட்டத்தில் வேகம். 2027 ஆரம்பிக்க வேண்டிய வேலைகளை இந்த வருஷமே 2026 ஆரம்பிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இதனால வேலை வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமாவே தேடி வரும் பாஸ். தூத்துக்குடியோட இந்த விஸ்வரூப வளர்ச்சியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெற்றிங்கிறது ஒரு நாள்ல வர்றதில்ல. அதுக்கான உழைப்பு நம்ம கிட்ட இருந்தா உலகம் நம்ம கிட்ட தேடி வரும். இப்போ கொரியாவே நம்ம தூத்துக்குடியை தேடி வந்திருக்கு பாஸ். தூத்துக்குடி இனி சிங்கப்பூர், துபாய் ரேஞ்சுக்கு மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த திட்டத்தால நம்ம ஊரு இளைஞர்களுக்கு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்பு அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.